வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்திற்கு கே.என்.நேரு, தேனி மாவட்டத்திற்கு பெரியசாமி நியமனம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்திற்கு கே.என்.நேரு, தேனி மாவட்டத்திற்கு பெரியசாமி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது குறித்தான முழு விவரங்கள் கார்த்தி. தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்களை பொதுமக்களுக்கு, பயனாளர்களுக்கு நேரடியாக சென்று சேர்வதை உறுதி செய்வதற்கும், அதே நேரத்தில் பேரிடர் காலங்கள் மற்றும் நோய் தொற்று போன்ற காலகட்டங்களில் அதனை ஒருங்கிணைத்து மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் மாவட்ட வாரியாக அமைச்சர்களை நியமித்து அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கே.என்.நேரு அவர்களும், தேனிக்கு பெரியசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வேலு அவர்களும், தருமபுரி மாவட்டத்திற்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களாக இருந்து இந்த பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தென்காசி மாவட்டத்திற்கு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அவர்களும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பொறுப்பு அமைச்சராக இருந்து இதுபோன்ற பணிகளை ஒருங்கிணைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சக்கரபாணி அவர்களும், கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அவர்களும், காஞ்சிபுரத்திற்கு காந்தி அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்திற்கு சிவசங்கர் அவர்களும், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், மயிலாடுதுறைக்கு சிவவை மையநாதன் அவர்களும் பொறுப்பு அமைச்சர்களாக இருந்து இதுபோன்ற பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்று தமிழக அரசு தற்போது அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது.